ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். நம்ம திருவாய்மொழிக்கு சந்தை பார்க்கும்போது திவ்யார்த்த தீபிகையிலேருந்து சுவாமி வி அனங்கராச்சார் சுவாமியோட பதவுரையும் பார்த்துன்னு வந்திருக்கோம். எளிய விளக்குரை ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இந்த பதிகத்துக்கு வளவேழ் உலகின் முதலாயல எப்படி எம்பெருமானோட சீலகுணத்தை வர்ணிக்கிறார் ஆழ்வார். அவ்வளோ எளியவனாவும் இருக்கான், அவ்வளோ சீலகுணம் எம்பெருமான் எல்லாரும் போய் அடைய முடியறவனாவும் இருக்கான். அதே சமயத்துல ரொம்ப பெரியனாவும் இருக்கான். அடியன் ரொம்ப சிறியதா இருக்கு, எப்படி போய் அவனை பத்துறது அப்படின்றது ரொம்ப நைச்சியம் பாவிக்கிறார் ஆழ்வார். முன்னாடி 5 பாசுரங்களையும் எவ்வளவு நைச்சியம் பாவிச்சு பாவிச்சு விலகி போறார். எம்பெருமான் எப்படி கை கொள்றான் முன்னாடி பாசுரத்துல, அது வரைக்கும் பார்த்தோம். 6வது பாசுரத்துல என்ன? வினையேன் வினைத்தீர் மருந்தானாய் விண்ணோர் தலைவா கேசவா மனை சேர் ஆயர் குலமுதலே மாமாயனே மாதவா சினையே தழைய மராமரங்கள் ஏழும் மெய்தாய் ஸ்ரீதரா இணையாய் இணைய பெயரினாய் என்ன நைவன் அடியேனே. அழகான பாசுரங்கள் எல்லாம் எம்பெருமானோட திருநாமங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு வர்ணிக்கிற பாசுரங்கள். வினையேன் பாவியான என்னுடைய வினைத்தீர் பாவத்தை ஒழிப்பதற்குரிய மருந்தானாய் ஔஷதமாய் இருப்பவனே விண்ணோர் தலைவா நித்திய சூரிகளின் நாதனே கேசவா கேசவனே மனை சேர் ஆயர் குலமுதலே குடிசைகளில் பொருந்திய இடையருடைய குலத்திற்கு முதல்வனானவனே மாமாயனே மிகுந்த ஆச்சரிய குண சேஷ்டிதங்களை உடையவனே மாதவா மாதவனே சினையேழ் தழைய மராமரங்கள் 7 கிளைகளோடு சேர்ந்து தழைகள் பொருந்திய ஆற்றா மரங்கள் 7ஐயும் ஸ்ரீராமாவதாரத்தில் வீழ்த்தியவனே எய்தாய் ஒரு அம்பினால் துளைப்படுத்தினவனே ஸ்ரீதரா ஸ்ரீதரனே இணையாய் இப்படிப்பட்ட ஸ்வரூபத்தை உடையவனே இணைய பெயரினாய் என்ன அடியேன் நெய்வன் இப்படிப்பட்ட திருநாமங்களை உடையவனே என்று சொல்லி நான் அழியான் என்னேன் அப்படின்னு அழகா சாதிக்கிறார். என்னது? இப்பாசுரமும் கீழ்பாசுரத்தோடு ஒக்கும். கீழ்பாட்டில் உள்ள நீ அருளாய் உன் தேனே மலரும் திருப்பாதம் சேருமாறு வினையேன்னே கேட்கிறார் இல்லையா? அதுல என்பதை இப்பாட்டுடனும் கூடி உரைத்தருளுகிறார் திருக்குறகை பிரான் பிள்ளான் அப்படின்னு ஆச்சாரியர் இருக்கார். அவர் சேர்த்து அன்வைக்கிறார் அப்படின்னு காமிக்கிறார். ஆதலால் கீழ்ப்பாட்டன் அவதாரிக்கை இதற்கும் ஆகும். அதே சேமா இதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு நைச்சானுசந்தானம் பண்ணி அகன்றது தவிர்ந்து அணுகி அபேட்சித்த போது எம்பெருமான் முகம் காட்டாமையாலே அவனுடைய குணசேஷ்டிதங்கள் நினைவுக்கு நலிய திருவுள்ளம் உடைந்து பேசுகிறார் என்னவுமாம். 2 விதமாவும் ஆழ்வார் இதுல காமிச்சிருக்காரு. ஒண்ணு ரொம்ப நைச்சியம் பாவிச்சு அவர் நான் விலகின்றா கூட எம்பெருமான் அவனோட சீலகுணத்துல அடியனை பத்துறான் அப்படின்னு காமிக்கிறார். பத்தினதுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு க்ஷண நேரம் தான் தூரக்க இருக்காரு ஆழ்வார்க்கு எம்பெருமான். அந்த க்ஷண நேரம் கூட ஆழ்வாரால கிரகிச்சிக்க முடியல அப்படின்றது ரொம்ப அழகா காமிக்கிறார். அடுத்தது என்ன? அடியேன் சிறிய ஞானத்தன் அரிதல்லார்க்கும் அறியானை கடிசேர் தன்னன் துழாய் கண்ணி புனைந்தான் தன்னை கண்ணனை செடியாராக்கை அடியாரை சேர்தல் தீர்க்கும் திருமாலை அடியேன் காண்பான் அலத்துவன் இதனில் மிக்கோர் அயர் உண்டே. அழகான பாசுரம். சிறிய ஞானத்தன் அற்ப ஞானத்தை உடையவனாகிய அப்படின்னு ஆழ்வார் அவரை காமிச்சுக்கிறார் பாருங்க. அடியேன் நான் ஆர்க்கும் அறிதல் அறியானே, எப்படிப்பட்ட ஞானங்களுக்கும் அறியக்கூடாதவனாய் கடிசேர் தன்னத்துழாய் கண்ணி புனைந்தான் தன்னை. எனது பரிமளம் பொருந்திய குளிர்ந்த அழகிய திருத்துழாய் மாலையை தரித்தவனும் கண்ணனை கிருஷ்ணன் என்கிற திருநாமமுடையவனும் அடியார்களுக்கு செடியாராக்கை சேர்தல் தீர்க்கும் சம்சாரமாகிற பெருங்காடு நிறைந்த சரீர சம்பந்தத்தை தவிர்த்து தருகின்றவனுமான திருமாலை லக்ஷ்மிநாதனை அடியேன் நான் காண்பான்
காணும் பொருட்டு அலத்துவன் கூவுகின்றேனே, இதனிலும் மேற்பட்டு ஓர் அயர்வுண்டே, ஒரு அவிவேகம் உண்டோ அப்படின்னு சாதிக்கிறார். கீழ்ப்பாட்டில் நைவன் என்ற ஆழ்வாரை நோக்கின எம்பெருமான், இனி நாம் இவருக்கு முகம் காட்டாதிருந்தால் இவர் மடிந்து விடக்கூடும் என்றெண்ணி இவருக்கு முகம் காட்டுவதாக திருவுள்ளம் பற்ற, அதறிந்த ஆழ்வார் பின்னையும் அவனது பெருமையையும் தமது சிறுமையையும் சிந்தித்து பின்வாங்குவதலை தெரிவிக்கும் இந்த பாசுரம். இதுல ஒரு ஹைட் அண்ட் சீக் கேம்னு இல்லையா, அந்த மாதிரி எம்பெருமான் கீழே ஆழ்வார் நைச்சியம் பாவிக்கிறார். வரலன்னா எம்பெருமான் இன்னும் வரலையேன்னு மடிரக்கூடிய அளவுக்கு இருக்கிறார். அதுதான் அவளோட உறவு. அடுத்தது உன்னாய் உலகேழ் முன்னமே, இது நாளைக்கு அன்வைக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.